பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்யாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் ஆடி மாதத்துடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன்லையும் இப்போது டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஆடிப்பெருக்கை பற்றி பார்ப்போம். ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஆடி மாதத்துடைய 18ஆம் நாள் தான். இதை 18ஆம் ஆடிப்பெருக்கு அப்படின்னும் சொல்லுவோம். இந்த ஆடி மாதத்துல தான் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும், மழை பெய்து ஆறுல புதுப்புணல் பொங்கி எழும். அதனால தான் இதை ஆற்றுப்பெருக்கு அப்படின்னும் சொல்றோம். இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருளாகட்டும், நம்ம செய்யக்கூடிய விஷயமாகட்டும், எதுவா இருந்தாலும் அது பல மடங்கு பொங்கி எழுந்து நம்ம வாழ்க்கையில அபரிமிதமான பலன்களை அள்ளித்தரும். இந்த வருடம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2021 அன்னைக்கு வருது. அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் பூஜை செய்யலாம், தேவி காவேரியை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற ஒரு பழமொழியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது உழவர்களுக்கு உண்டான மாதம். உழவர்கள் பட்டம் பார்த்து விதை விதைக்கக்கூடிய அற்புதமான மாதம். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம நெல்லையும் கரும்பையும் விதைத்தால் மட்டும்தான் அது தை மாதத்தில் நம்ம அறுவடை செய்து நம்ம கொண்டாட முடியும். அந்த நெல்லும் கரும்பும் நல்ல ஒரு முறையில் வளரணும் அப்படின்னா அதற்கு நீர் வேண்டும். அதனால தான் இந்த தினத்தில் ஆறுகளை வணங்கி, அதில் முக்கியமாக காவேரி தேவியை வணங்கி வற்றாத நீர் வேணும்னு உள்ளம் உருக வேண்டி அற்புதமான பூஜைகள் செஞ்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவி காவேரிக்கு பல வகையில் வழிபாடு செய்வாங்க. காவேரி தேவியை கர்ப்பிணி பெண்ணாக பாவிச்சு தேவிக்கு வளைகாப்பு செய்கிற வகையில் தேவிக்கு மஞ்சள் சரண்டு, காதோல கருகமணி, வளையல், பழம், தேங்காய், பூ, அரிசி, வெல்லம் இதெல்லாம் வச்சும் தேவியை வழிபாடு செய்வாங்க. அதுக்கப்புறம் நோன்பு கயிறு வச்சு நோன்பு கயிறுக்கும் பூஜை செய்து பெண்கள் அந்த நோன்பு கயிறையும் கட்டிப்பாங்க. இந்த மாதிரி காவேரி தேவிக்கு ஆத்தங்கரையில் வளைகாப்பு பூஜை செய்யும் பொழுது குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த தேவிக்கு சர்க்கரை பொங்கலாகட்டும், கலவை சாதங்களாகட்டும் இதையெல்லாம் ஆத்தோரம் படைச்சு அதை பிரசாதமாக நெய்வேத்தியம் செய்து அங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோடு எல்லோரும் உட்கொண்டாங்கன்னா யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அடுத்த ஆண்டே அவங்க குழந்தையோடு வந்து மறுபடியும் பூஜை செய்வாங்க அப்படின்றது தீர்மானமான ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்னைக்கு கன்னி பெண்கள் பூஜை செய்யும் பொழுது அவங்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பான் அப்படின்றதும் ஐதீகம். சுமங்கலி பெண்கள் எங்களுடைய தாலி கயிறு நாங்கள் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சுங்க, நாங்கள் மாற்றணும்னு நினச்சவங்க எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு நீங்கள் உங்களுடைய தாலி சரடை மாற்றிக்கலாம். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆற்றுக்கு போய் பூஜை செய்ய முடியாது. அதனால வீட்டிலையே எளிய முறையில் நம்ம எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆகஸ்ட் 3, 2021 அன்னைக்கு ஆடிப்பெருக்கு வர்றனால ஆகஸ்ட் 2ஆம் தேதியே நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தம் செய்து உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி விக்கிரகங்களை கழுவி அங்கே இருக்கக்கூடிய படங்களையும் துடைத்து அந்த படத்திற்கும் உருவச்சிலைக்கும் திலகமிட்டு நீங்கள் ஆயத்தமாகணும். அடுத்த நாள் காலையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து உங்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டு அதற்கப்புறம் உங்கள் பூஜை அறைக்கு வந்து பழைய பூக்கள் எல்லாம் எடுத்து போட்டு புது பூக்கள் எல்லாம் சாத்தி உங்கள் பூஜை அறையிலோ பூஜை அறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்தையும் நல்லா சுத்தம் செய்து அங்கே வாழை இலை விரித்து அந்த வாழை இலை மேலே ஒரு சின்ன சொம்புல, அந்த சொம்பு வெள்ளியாக இருக்கலாம், தாமிரமாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சொம்பில்
நீங்கள் தூய நீரை வைத்து அந்த தூய நீரையே காவேரி நீராக பாவிச்சு அந்த சொம்பை நீங்கள் வாழை இலை மேலே வைக்கிறது அவசியம். அதற்கப்புறம் மஞ்சளினால் ஆன விநாயகரை செய்து அந்த விநாயகருக்கு திலகமிட்டு ஒரு வெத்திலை மேலே விநாயகரை வச்சு அந்த விநாயகரையும் வாழை இலை மேலே அமர்த்துறது அவசியம். அதற்கப்புறம் அந்த சொம்பிற்கும், அதாவது நம்ம காவேரி தேவியாக பாவிச்சு அந்த சொம்பிற்கும் விநாயகப் பெருமானுக்கும் பூக்களால் அலங்காரம் செய்கிறது அவசியம். அதற்கப்புறம் ஒரு பஞ்சபாத்திர தட்டில் தூய நீர், வெற்றிலை, பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், அப்புறம் நெய்வேத்தியத்திற்கு அன்னைக்கு நீங்கள் கலவை சாதங்கள் செய்யலாம், சக்கரை பொங்கல் செய்யலாம். இதில் ஏதாவது ஒன்று செய்து நீங்கள் தேவிக்கு அன்னைக்கு படைக்கிறது அவசியம். அதற்கப்புறம் 2 பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் உங்களுடைய பூஜையை தொடங்கலாம். பூஜைக்கான ஆயத்தங்கள் எல்லாம் நிறைவாயிருச்சு. அடுத்ததாக நீங்கள் முதல்ல விநாயகர் பெருமானை வணங்கி தான் பூஜையை ஆரம்பிக்கணும். அதனால உங்களுக்கு தெரிந்த விநாயகர் ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து, இல்லை விநாயகருடைய 108 போற்றிய நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்து அவருக்கு நைவேத்தியம் படைத்து அவருக்கு தூபாராதனை தீபாராதனை காமிச்சு விநாயகர் பெருமானுடைய பூஜையை நிறைவு செய்துக்கலாம். அடுத்ததா காவேரி தேவியை பூஜை செய்வதற்காக என்ன மந்திரத்தை நாங்கள் பாராயணம் செய்கிறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அம்பிகையுடைய மந்திரங்கள் இல்லை அம்பிகையுடைய 108 போற்றிய பாராயணம் செய்து தேவிக்கு நைவேத்தியத்தை பிரசாதமாக படைச்சு தூபாராதனை தீபாராதனை காமிச்சு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்யாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் ஹிந்து தர்மா அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த பிளேலிஸ்டுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினரோடும் பகிர்ந்து அவங்களுக்கும் ஆடிப்பெருக்குடைய மகத்துவத்தை உணர செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் தேவி முப்பரையுடைய ஆசிர்வாதத்தோட உங்கள் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது மேலெலும்பி அது சகஸ்ராதலத்தை அடைஞ்சு ஞானமானது உங்களுக்கு உண்டாகணும் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசதையோனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.